சக்திவேல். நான் அறிஞர் அண்ணா அரசு கல்லூரியினுடைய புரட்சிகர பேச்சாளர். நான் இங்கு பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு சமகால ஜனநாயகம் சந்திக்கக்கூடிய சவால்கள் என்பதுதான். அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே, உச்சி மீது வாழ்ந்து வருகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே என்ற வார்த்தைக்கான அத்தனை அழுத்தங்களுக்கும் பொருந்தக்கூடிய எனது இளைய சமுதாயமே மற்றும் எனது ஆண்டோர் சான்றோர் பெருமக்களே, உங்களுக்கு எனது முதல் வணக்கம். இப்பொழுது ஒரு நாடு இருக்கிறது என்றால் அந்த நாட்டினுடைய பெரிய தொல்லையாக இருப்பது என்றால் அது ஊழலும் லஞ்சமும் தான். ஊழல் என்றால் முதலில் என்ன? ஊழல் என்பது தான் செய்ய வேண்டிய பணியை செய்யாமல் அந்த பொது சொத்துக்களிலிருந்து சுருட்டி கொண்டு செய்ததாக கணக்கு காட்டுவது ஊழல் என்றால், லஞ்சம் என்பது எதை செய்ய வேண்டும் என்றாலும் இனாம் என்று வடிவேல் பாணியில் இனாம் கேட்டுக்கொண்டு அதை பெற்றுக்கொண்டுதான் அந்த வேலையை செய்வேன் என்றால் அது லஞ்சம். லஞ்சமும் ஊழலும் குடியரசு ஜனநாயகங்களுக்கெல்லாம் பெரும் சவால் என்றால், பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகளும் அநீதிகளும் அடுத்த மிக மோசமான ஒரு காரணியாக இருக்கிறது. தாயின் வயதில், தங்கையின் வயதில், ஒரு அம்மாவின் வயதில் இருக்கக்கூடிய பலரை 200 பேருக்கும் அதிகமானவர்கள் சேர்ந்து ஆடைகளை கலைந்து ஊர்வலமாக இழுத்துச் சென்று அவர்களை படம் வேறு பிடித்து பெருமையாக வேற காட்டிக் கொள்கிறார்கள் மணிப்பூரில். இதுவா ஜனநாயக நாடு? ஓடுகின்ற ரயிலிலே நிறைமாத கர்ப்பிணி ஒருவரை வன்கொடுமை செய்கிறார்கள். அவரின் உயிருக்கு ஆபத்து ஏற்படக்கூடிய சூழல் இருக்கிறது. அது மட்டுமில்லை, கணவனின்றி தனியாக இருந்த பெண்ணை அவருடைய குழந்தையின் கழுத்தில் கத்தியை வைத்துக் கொண்டு உன் குழந்தை கொண்டு விடுவோம் என்று சொல்லி பணியமாக்குகிறார்கள். இந்த சூழலில் நடப்பது இங்குதான். ஆசிரியர்கள் என்ற போர்வையை ஒளிந்து கிடக்கக்கூடிய காட்டேரிகளால் குதறப்பட்ட குழந்தைகளுக்கு வழிகின்ற விழிநீரை துடைப்பதற்கும் விழுங்குவதற்கும் கூட வழியின்றி சிக்கி தவிப்பவர்கள் தான் எத்தனை பேர். அத்தனையும் நடப்பது நம் நாட்டில் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். இது ஜனநாயகமா என்ற கேள்வி மாணவர்கள் அத்தனை பேருக்கும் எழ வேண்டிய அவசியம் என்று எழுந்திருக்கிறது. அதனால்தான் இந்த தலைப்பை தேர்வு செய்தேன். முதலில் கவனித்துக் கொள்ளுங்கள். அடுத்ததாக, ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய முதல் கடமையாக நினைக்க வேண்டியது சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் என்றெல்லாம் சொல்லுகிறோம் அல்லவா? அதை பின்பற்றுவதற்கு நாம் என்ன செய்கிறோம்? பல அரசியல்வாதிகளுடைய தனிப்பட்ட சுகத்திற்காகவும் லாப அதிகாரங்களுக்காகவும் அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், உலகமானது போரிட்டுக் கொள்வதற்கு காரணத்தை விளைவிக்கிறார்கள். ஆனால் போரை நிறுத்துவதற்கு யாரும் முன்வரவில்லை. குத்தாக கொல்லப்பட்ட ஈழ சமுதாய இளைஞர்களின் கண்டு மனம் பாடியதெல்லாம் மறந்துவிடவில்லை. ஒவ்வொரு நாளும் நீங்கள் நினைக்க வேண்டியது ஒன்றே ஒன்றுதான். இளைஞர்கள் நினைத்தால் எதையும் மாற்ற முடியும். சமூகத்தின் புரட்சிகள் எல்லாம் நம்மிடமிருந்து தான் தோன்றுகிறது. புரட்சிகள் ஓய்வதில்லை, எழுச்சிகள் வீழ்வதில்லை. புரட்சிகரமான ஒரு சமூகத்தை உருவாக்குவதற்கு முயலுங்கள். நன்றி, வணக்கம்.